லப்பர் பந்தில் ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர், இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் சின்னதாக ஒரு கேரக்டர். கருப்புல மெயின்லி என்ன ரீசன்னா, நான் லப்பர் பந்துக்கு அப்புறம் இம்மீடியட்டா கமிட் ஆனது கருப்பு. லப்பர் பந்து மாமன் அந்த அப்பியரன்ஸ்ல இல்லாம இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்னோட வேர்ஷன் காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு நான் நினைச்சேன். நாங்கள் 4 பேர் சாங்கில் அவங்களுடைய டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் உங்கள் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், உங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படத்தில் வந்து இல்லையே அப்படின்ட்டு ஒரு வருத்தமும் நமக்கு ஒன்றுமே பட முடியாது. அது திரைத்துறைக்கும் மக்களுக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கையோட மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அதை அவர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அவருடைய படங்கள் மாதிரியே அவருடைய ஆட்சி நல்லா வரும்னு நம்புறேன். நான் இது வரைக்கும் பொலிட்டிக்ஸ் பத்தி யோசிச்சதே இல்லை. பட் என்னமோ அன்னைக்கு அந்த May 4th அன்னைக்கு நான் ரொம்ப ஆர்வமா இது பார்த்துட்டே இருந்தேன், என்னாச்சு. ஸோ எனக்கு அது ஒரு பர்சனல் ஹாப்பினஸ், பிகாஸ் நான் ஒரு ஃபேன் கேர்ள். மற்றபடி பொலிட்டிக்கலாக அதை எப்படி பார்க்கறதுன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் என்னோட பர்சனல் ஹாப்பினஸ்ல அவங்க சிஎம் ஆகுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் டெஃபினெட்லி அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். பிச்சைக்காரன் எப்படி ஒரு விதமாக எந்த அளவுக்கு பாதிச்சதோ அதேமாரி 100 சாமியும் இந்த படம் பார்த்துட்டு போகிறவங்கள கண்டிப்பாக பாதிக்கும். எல்லாரும் வந்து அதிசயமா, நீங்கள் சசி சார் படத்துலையா, நீங்கள் தான் ஹீரோயினா சசி சார் படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நான் ஒரு அச்சீவ் பண்ண ஒரு வின் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதா. இப்போ சுவாசிக்காவை விட ஸ்பேஸ் கம்மி தான், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி தான். ஓகே, ஆனால் இந்த படம் நான் பண்ணியே ஆகணும்னு அவர் சொன்னார். இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். ஓகே, அந்த அளவுக்கு அவருக்கு கதை பிடிச்சிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் முடிஞ்ச பிறகு சுவாசிக்காவை பற்றி எப்படி பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு விஜய் ஆண்டனியும் பேசுகிறார். 555 பற்றி பேசலாம். அது எப்படி உங்களுக்கு இருக்குது? ஆடியன்ஸ் அப்போ ரிசீவ் பண்ணாதது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருந்தா இப்படி ஓடாமல் இருந்திருக்காது. ஓகே, நீங்கள் எடுத்துக்கிறீங்க என் மேலேயும் அது இல்லைன்னா மக்கள் ஓகே, நீங்கள் கரெக்டாக ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஓடும். நிறைய பேர் சொல்ல தயங்குற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக என்ன நம்ம ஒழிச்சு வச்சாலும் மக்களுக்கு தெரியல. டே குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 100 சாமி படக்குழுவினரான சசி சார் அப்புறம் சுவாசிகா மேம் தான் இருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். 100 சாமி அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? பிச்சைக்காரனில் வந்து இன்னும் நிறைய பேர்த்துடைய ஃபோனில் ரிங்டோனாக இருக்கிற பாட்டு அது. விஜய் ஆண்டனி சார் கூட அண்ணாதுரை படத்தில் ரிங்டோனாக வச்சிருப்பாரு 100 சாமி. அப்படியா? ஆமாம், நான் அதை பார்க்கல. ஓகே, ஸோ அதனால எல்லாருக்கும் ரீச் ஆன பாட்டுடைய தலைப்பு அது. ஓகே, அதனால 100 சாமிங்கிறத அட்ராக்ட் பண்ணுவோம். படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட்டுடைய கஷ்டத்தை அப்படியே காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. எதனால சார் ஸ்வசிகா மேமை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? நான் இந்த கதை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஓகே, அவங்கள வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்தேன். ஓகே, அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அந்த கதை. ஓகே, ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீட் பண்ணி அவங்க ஊருக்கே போய் நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ணி ஓகே, அப்படி ரியலாக நான் நேரில் சந்திச்சதுனால இந்த கதையை எழுத முடிஞ்சது என்னால். ஓகே மேம், நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க? சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக இருந்தது. அந்த ப்ராசஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த மூவியில் நடிச்சிருக்கேன். அண்ட் அவரு கூட ஒர்க் பண்ணது எனக்குமே என்னோட மைண்டில் ஒரு விஷா இருந்தது. அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதெல்லாம் தெரியாது, பட் இருந்தது ஒரு விஷயம். ஸோ அது கிராஜுவலி ஆர்கானிக்காக அது வந்தது. அது 100 சாமிங்கிற ஒரு இவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டில் என்னால் வர முடிஞ்சது. அது ஒரு லக்கு தான். அண்ட் ஜென்ரலி நமக்கு ஃபீமேல் ஆஸ் அ விமன் எனக்கும் நிறைய இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல ஃபியர் இருக்கு ரியல் லைஃப்ல. நானும் பார்த்த நிறைய விமன்ஸ். ஸோ எல்லாருடையும் அந்த பேசிக்கான ஒரு விஷயம் இந்த மூவில நம்ம கொண்டு வந்து சொல்லும்போது அது நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது எனக்கு ஒரு பர்சனலி ஒரு ப்ரௌடாகவும் என்னோட ஃபேஸ் மூலமா அது வெளியில வரும்போது எனக்கு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் டெஃபினெட்லி இந்த மூவி வந்து எல்லா லேடிஸும் அப்புறம் எல்லா ஜென்ஸும் எல்லா ஃபேமிலியும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஷயம், அவங்க கவனிக்காம போன ஒரு விஷயம், ஒரு சில பேர் வீட்டில் அது கவனிச்சிருக்கும், நிறைய சண்டை வந்திருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம்தான்.
ஓகே ஸோ அது வந்து ஒரு மூவியா நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது எனக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஆசையா இருந்தது. ஸோ அதனால நான் இந்த மூவியை ஒத்துக்கிட்டது. ஓகே. இந்த படத்துல ஒரு வில்லேஜ் சார்ந்த கதாபாத்திரம் ம். நடிச்சிருக்கீங்க. லப்பர் பந்துலயுமே உங்களுடைய ஆமா. கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால இது கொஞ்சம் அடாப்ட் ஆகுறதுக்கு ஈஸியா இருந்துச்சா? அந்த வில்லேஜ் டான் அடாப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. ஓகே பட் அதுல இருக்கிற இமோஷன் வந்து வேற. ஓகே அதுல ஒரே ஒரு சிங்கிள் இமோஷன்ல தான் அந்த லேடி கேரக்டர் டிராவல் ஆகும். ஓகே ஆனா இதுல வந்து செல்விங்கிறத கேரக்டர் அப்படி ஒரு இமோஷன் மட்டும் இல்ல. மூவி Okay. ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற இமோஷன் இல்ல எண்ட்ல. ஓகே சோ அந்த ஒரு வேரியேஷன் கிராஃப்ல ஆர்க்ல அப்படி இருந்தது. ஓகே சோ அதனால வில்லேஜ் ஒரு பேஸ் இருக்கு, பட் கேரக்டர் என்டர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகே அது போர்ட்ரே பண்ற விதம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ டோட்டலி நீங்க டிஃப்ரெண்டான ஒரு சுவாசிகா பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கா? இல்ல அப்படி விமன் சென்ட்ரிக் அப்படிங்கறது டேகா நான் வைக்கல, ஓகே. பட் பவர்ஃபுல்லான ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா இருந்தது. இதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ரோல் அதே மாதிரியான ஆமா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கணும்ல. நம்ம வரும்போது ஏதாவது பண்ணணுங்கிறது ஒரு விஷ் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே பட் அது இல்லாமையும் நம்ம நிறைய மூவிஸ்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ Okay. எல்லா ஏரியாவும் டச் பண்ணி போறதா இந்த கரியர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க வந்து மேமோடைய லப்பர் பந்து பாத்தீங்களா? பார்த்துட்டு என்ன பார்க்க- காமெடி பார்க்கலைன்னா நான் இந்த அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு எங்களை போய் தெரியாது. ரப்பர் பந்து அவங்களுடைய விசிட்டிங் கார்டு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, கோரிப்பாளையம் படத்துல மேம் நடிச்சிருக்காங்க, அப்பச்சி கிராமம் படத்துல நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவங்க தான் இதுல நடிச்சதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்க இதெல்லாம் ஒர்க் எல்லாம் ஃபாலோ பண்ணி எந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எங்களோட? ரப்பர் பந்து தான். ஆமா, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. ஓகே லப்பர் பந்து தான் எனக்கு இவங்களுடைய ஐடி. ஓகே. நீங்க வந்து சாரோடைய ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கீங்களா? எந்த ஃபிலிம் சாரோட உங்களுக்கு ரொம்ப நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி நான் பார்த்தது பூ தான் பார்த்திருக்கேன். ஓகே ஸோ அது பார்த்திருக்கேன். அப்புறம் பிச்சைக்காரன், தென் சிவப்பு பச்சை மஞ்சள், அந்த 3 மூவி தான் நான் பார்த்திருக்கேன். டிஷ்யூம் எல்லாம் வந்து நான் ஃபுல் மூவியை பார்க்கல. ஓகே அந்த சாங் எங்க கேரளால எல்லாம் பயங்கர வைரல். நான் எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடி இருக்கேன் அந்த Okay. டேலாமோ சாங்க்கு. ஓகே ஸோ அதனால அங்க இங்க எல்லாம் பார்த்திருக்கேன். பட் எனக்கு ஆஸ் அ ஃபிலிம் டிரெக்டர் இவங்க வந்து எவ்வளவு நல்ல டிரெக்டருங்கிறது எனக்கு அது தெரியும். ஓகே நேர்ல மீட் பண்ணதோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே பட் நமக்கு தெரியும்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலும் யாரு நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல ரைட்டர்ஸ், ஆக்டர்ஸ் அதெல்லாம் தெரியுற மாதிரி. ஓகே, சசி சார் வந்து ஒரு நல்ல டிரெக்டர். ஓகே அவங்க ஸ்டோரிஸ் வந்து எப்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு அது எனக்கு தெரியும். ஓகே ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழரசு பச்சைமுத்து அவங்க தான் சார் இந்த மாதிரி உங்களை மீட் பண்ண வருவாங்கன்னு சொல்லும்போது ஓகே அவங்களே சொல்லுவாங்க, நீங்க எதுவா இருந்தாலும் இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே பிகாஸ் அவங்க கூட ஒர்க் பண்றது உங்களுக்கு ஒரு நேமாவே உங்களுக்கு வேறொரு நேம் வரும். ஓகே எல்லாரும் வந்து அதுதான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து அதிசயமா நீங்க சசி சார் படத்துலயா, நீங்க தான் ஹீரோயினா சசி சார் படத்துல அப்படின்னு சொல்லும்போது ஓகே அது நான் அச்சீவ் பண்ண ஒரு வின் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு பிரைஸ் மாதிரி, ஒரு அவார்ட் மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகே. ரொம்ப நாள் கனவு அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா, ஓகே. ஆமா, ஆமா. சார், மேம் இல்லாம இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் மூவில எப்படி இருக்கும்? அதை பத்தி சொல்லுங்க. நான் எந்த கேரக்டரையுமே சும்மா வந்துட்டு போகிறதுக்காக எழுதவே மாட்டேன். ஓகே ஒரு சின்ன டீ கொடுத்துட்டு போகிற கேரக்டராக இருந்தால் கூட ஓகே அதில் அதனோட பர்பஸ் இருக்கும். ஓகே அந்த டீ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஓகே ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு ஹீரோயின்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க இல்லாமல் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான குரூஷியலான பார்ட். அந்தந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஓகே ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பெரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் லிஜோமல் மேம் உங்களுடைய படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டாங்க அந்த படத்து மூலயமா. இந்த படத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ இதில் ஃபீமேல் லீடியை கொடுக்கல இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? இல்லை இல்லை, ஏன்னா அவங்க வந்து இவங்க ரோல் பண்ணுற அளவுக்கான ஏஜ் இன்னும் அவங்களுக்கு வரல. ஓகே. ஈவன் நான் பார்வதி கூட நான் வந்து ஒரு ஐடியா வந்துட்டு போச்சு. ஓகே. பார்வதி அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்த்தோன்னே எனக்கு டோட்டலாக ஆமாம் இவங்க தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். எழுதும்போது முன்னாடி ஓகே லப்பர் பந்து பிஃபோர் லப்பர் பந்து சொல்கிறேன். ஓகே ஓகே. ஆனால் இவங்க வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணுறாங்க. ஓகே. அது வந்து அந்த ரோலுக்கு சொன்ன உடனே வந்து அவங்களுக்கு வந்து நான் ஏன் ரொம்ப கம்மியாக வரேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என் மேலே வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால இல்லை சார் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னா. சரி, நான் முன்னவே சொன்ன மாதிரி எந்த கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் கூட என் படத்தில் இருக்காது. அப்படிங்கும்போது இவங்க வந்து நிறைய சீன்ஸில் வராங்க. ஓகே.
லிஜோ மவுல். ஓகே அவர் ரொம்ப முக்கியமான ரோல். அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ்க்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஓகே. அஜய் திஷன் அவரை பற்றி சொல்லுங்கள். கலக்கிட்டு இருக்காரு. மார்கனில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பூக்கிலையும் பார்த்துருப்போம். அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு? அஜய்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் அஜய்க்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் வரும். ஓகே. ஏன்னா ஒரு முக்கியமான படத்தில், ஒரு நல்ல படத்தில், ஒரு வெற்றிகரமான படத்தில் ஒரு பெரிய ரோல் அவருக்கு. ஓகே. ஸோ டெஃபினட்டாக இதுக்கப்புறம் அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகே. இவ்வளோ பேசிட்டு நம்ம விஜய் ஆண்டனி சார் பற்றி பேசலன்னா ஒரு மாதிரி இருக்கும். விஜய் ஆண்டனி சார் பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. ஆப்வியஸாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட. எப்படி எதிர்பார்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அவரை பற்றி சில வார்த்தைகள். கண்டிப்பாக ஆஃப்டர் பிச்சைக்காரன் டைரக்டர் சசி அண்ட் விஜய் ஆண்டனி ரீயூனைட்டுங்கிறது தான் கேப்ஷனாகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த இவ்வளோ எதிர்பார்த்து வராங்களே, இது தாங்குமா இந்த படம் அப்படிங்கிற பயம்லாம் எங்களுக்கு இல்லை. ஓகே. ஏன்னா பிச்சைக்காரன் எப்படி ஒரு விதமாக பாதிச்சது, அப்படி எந்த அளவுக்கு பாதிச்சதோ அதேமாரி 100 சாமியும் இந்த படம் பார்த்துட்டு போகிறவங்கள கண்டிப்பாக பாதிக்கும். ஓகே. பட் இன் எ டிஃப்ரெண்ட் ஜானர். ஓகே. ஓகே, இன் டிஃப்ரெண்ட் வே. ஓகே. அந்த தைரியம் இருக்கிறதுனால எங்களுக்கு தைரியமாக ஆஃப்டர் பிச்சைக்காரன் காம்பவுண்ட் போட்டேன். ஓகே. பிச்சைக்காரன் காம்போ இஸ் டூயிங் அகெயின் போட்டேன். ஓகே. அதுக்கு காரணம் இந்த படத்து மேலே இத்தனைக்கும் அவருக்கு இப்போ சுவாசிக்காவை விட ஸ்பேஸ் கம்மி தான், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி தான். ஓகே. ஆனாலும் இந்த படம் நான் பண்ணியே ஆகணும்னு அவர் சொன்னார். இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். ஓகே. அந்த அளவுக்கு அவருக்கு கதை பிடிச்சிருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் முடிஞ்ச பிறகு சுவாசிக்காவை பற்றி எப்படி பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு விஜய் ஆண்டனியும் பேசுவாங்க. ஓகே. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசுவாங்க. இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் எந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும்? ஒரு கரும்பு வெட்டுற விவசாயி தான் வர்றாரு. ஓகே. நம்ம வில்லேஜில் வந்து இன்னசென்ட்டாக இருக்கிற பீப்புள், வெள்ளந்தியாக பேசுகிற பீப்புளை வந்து நம்ம கொஞ்சம் வந்து இதெல்லாம் வேலைக்காக மாட்டான்டா அப்படின்னு தான் எடுப்போம் இல்லையா? ஓகே. அவர் அப்படிலாம் இல்லை, வெரி ஸ்மார்ட். ஓகே. இன்னசென்ட்டாகவும் இருப்பார், ஸ்மார்ட்டாகவும் இருப்பார், ப்ரில்லியண்ட்டாகவும் இருப்பார். ஓகே. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ஓகே. ஹியூமராகவும் பேசுவார், ஃபிலாசபியும் பேசுவார். ஓகே. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷன்னாலேயே அவர் பேசப்படுவார். ஓகே. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி சார் த்ரில்லராக பண்ணிகிட்டு இருந்த டைம் சார் அது. நீங்கள் உள்ளே வந்து இவரை வந்து ஆக்ஷன் பண்ண வச்சிட்டீங்க, காமெடியும் பண்ண வச்சிட்டீங்க, அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு ஆக்டராக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிட்டீங்க. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, பிச்சைக்காரன் வந்து எனக்கு பெருசாக அது மாதிரி கொடுத்துருக்கு, பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு, ஏதாவது சொன்னார் உங்கள்கிட்ட பிச்சைக்காரனுக்கு அப்புறம்? ஆஃப்டர் பிச்சைக்காரன்? ஆமாம் சார். இப்பயும் எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர் சொல்கிறாரு என்னுடைய படம். ஆமாம் சார், நீங்கள் எனக்கு டிஷ்யூமில் எப்படி எனக்கு லைஃப் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 2வது தடவையும் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க ஆஃப்டர் பிச்சைக்காரன். ஓகே. பர்சனலும் அவர் என்ன எங்கிட்ட பேசுகிறத ஸ்டேஜில் பேசுகிறார், ஸ்டேஜில் பேசுகிறத எங்கிட்ட டிரான்ஸ்பரன்சியாக இருப்பார். ஆமாம். ஆனால் நான் லைஃப் கொடுத்ததெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஓகே. ஏன்னா ஹீ டிசர்வ்ஸ் தட். ஓகே. அவர், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. ஓகே. டிஷ்யூம் டைமில் அவரை ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ நான் ஒரு காரை விட்டு இறங்குறாரு, நான் இறங்குறேன். அவர் இந்த கம்ப்யூட்டருடைய அது என்ன சிபியு என்னவான்னு, ஓகே, ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் காம்பனண்ட் ஒன்று வச்சுருக்காரு. ஓகே. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய ரெக்கார்டிங் தேட்டர் திறக்கிறாரு. திறக்க முடியல, அதனால வந்து சரி இப்போ இதில் அவர் கையில் இது இருக்குது. ஓகே. கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகே. அப்போ சிபியு. ஓகே. சிபியு இருக்குது. அதனால வந்து அவரால் சாவி எடுக்க முடியல, 2 கையிலையும் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சார் சாவி எடுத்து கொஞ்சம் திறங்க அப்படின்னா சாவி எடுத்தாரு. அவரோட ரெக்கார்டிங் தேட்டர் திறந்தேன். ஓகே. திறந்துட்டு வைக்கும்போது சொன்னேன், விஜய், திஸ் இஸ் வாட் ஐம் டூயிங் டு யூ. ஓகே. உங்ககிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் எடுத்து திறக்கிறேன். ஓகே. இல்லைன்னா நான் திறக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி உங்ககிட்ட திறமை இருந்ததுனால தான் நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே. இதில் பெருசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணங்கிற இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஓகே. நீங்கள் யூ டிசர்வ் திஸ், வந்து சேர வேண்டியது அந்த மாதிரி. அவ்வளோதான். ஓகே. உங்ககிட்ட திறமை இல்லைன்னா நான் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகே. எனக்கு தேவையான லுக் இல்லைன்னா யாரையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் சுவாசிகா. ஓகே. அவங்க அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தாங்க, அந்த ஏஜில் இருந்தாங்க, அந்த லுக்கில் இருந்தாங்க. ஓகே. அப்புறம் லப்பர் பந்தில் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க தகுதியானவங்களாக இருந்தாங்க. ஓகே. இதுதான் நடக்குது. ஓகே.
பிச்சைக்காரங்களையும் அப்படிதான். தேங்க்யூ சார். ஸோ எனக்கு யாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், நான் வளர்த்தி விட்டுட்டேன் அப்படிங்கல ஐ நெவர் சே. ஓகே, தேங்க்யூ. நல்ல ஒரு பதில் சொன்னீங்க. கரெக்டாக அந்த ஸ்டோரியும் சொன்னீங்க. ஓகே சார். மேம், உங்ககிட்ட இது வந்து ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கணவரை பற்றி சொல்லுங்கள். அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவ்? ஏன்னா நான் பார்க்குறேன் அழகே அழகு சீரியலில் வந்து அவரோட ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அவருடைய பேஷனேட்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. என்ன சீரியல் பேர்? என்ன? அழகே அழகு. அழகே அழகு. அந்த சீரியல்ல சுரேஷ்னு ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க. அவர் எவ்வளவு சப்போர்ட்டிவ்? அவருடைய பேஷன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? அவரு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் தான். அதனாலதான் என்னால இப்போ ஃப்ரீயா வந்து நடிக்க முடியுது. ஸோ எப்பவும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், எஸ்பெஷலி விமென்ஸுக்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, பேம்பர் பண்றதுக்கு, அந்த லவ், கேர், ரெஸ்பெக்ட் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தானா அவங்களால ஈஸியா மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகாம ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். பட் இது எதுவுமே இல்லைனாலும் நிறைய விமென்ஸ் வந்து லைஃப்ல முன்னேறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் என்ன, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுதுன்னா அதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது லைஃப் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர், கம்பேனியன்ஷிப் கிடைக்கணும். அதுதான் எனக்கும் ஆசை. பிகாஸ் அவங்க நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களும் அவங்களோட பேஷன் ஃபாலோ பண்றாங்க, என்னையும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல இந்த விஜயானி சார் கேரக்டர் நம்ம பார்க்கும்போது, மூவி பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் லைக் கேரக்டர், அந்த கேரக்டர் இருக்கும்போது நமக்கு லைஃப்ல நல்லா இருக்குமே அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு தோணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ரியல் லைஃப்ல இல்ல. ஸோ அதுவும் வந்து எல்லாருக்குமே எல்லாருடைய லைஃப்லும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்தன்னா பெட்டர் ஆகும் லைஃப்னு நான் எனக்கு பர்சனலி அது ஃபீல் ஆயிருக்கு. அவருடைய பேஷன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, பிகாஸ் அவங்களுக்கு அவங்களோட வேலை ஐடி அதுதான் இருக்குது. இஸ் a கேமர், கேம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை விட்டுட்டு அவங்களுக்கு இப்போ இதுதான் பிடிக்கும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது ஹாப்பியா இருந்தது. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கிறவங்களை, இந்த சினிமாவில் இருக்கிறவங்களை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அட்மையர் பண்ற பர்சனாலிட்டிஸ் தான். ஸோ இப்போ அவங்களும் அதை ஃபாலோ பண்றோம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்போ நாங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு லைஃப்ல ரொம்ப முக்கியம் இல்லை, ஒர்க் லைஃப் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போறது எப்படி, அதெல்லாம் நாங்க இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, சூப்பர் சார். இப்போ விஜயாண்டனி சார் அந்த மாதிரியே ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் நீங்க ஒரு பிரேக் த்ரூ வந்து கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? இவனா இப்போ நிறைய பேர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நிறைய படம் நடித்திருந்தாலுமே எங்க அம்மா வந்து டக்குன்னு எங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சொல்றது வந்து சிகப்பு மஞ்சள் பச்சை செம்மையா நடிச்சிருப்பாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த படத்துக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் சார் சொன்ன வார்த்தை அதை ஏதாவது சொல்ல முடியும்? இப்போ நேற்று இந்த ஜூன் 19 போட்டு போஸ்ட் வந்துச்சு, ரிலீஸ் டேட். உடனே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு. சார், ஸ்டில்ஸு இது வரைக்கும் வந்த ஸ்டில்ஸு டீசர்லாம் பார்த்தேன் சார், இந்த படம் இன்னொரு பிளாக் பஸ்டர் சார், விஷ் ஆல் த பெஸ்ட் சார் சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். இப்படி என்னுடைய எல்லா படத்துக்கும் அவருடைய விஷ் வந்துடும். நானும் அவருடைய பெரும்பாலான படங்களுக்கு விஷஸ் அனுப்பிச்சிருவேன். ஃபார்மலாலாம் கிடையாது. அது உண்மையாலுமே அந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பெரும்பாலான எல்லா படம் அமரன் சாங்ஸ்க்கெல்லாம் நிறைய தடவை ஃபோன் பண்ணி சொன்னேன். இப்போ நிறைய படங்கள் இப்படி கிவ் அண்ட் டேக் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு ஒரு கேள்வி சார், இதுவும் கொஞ்சம் அவுட் ஆஃப் தான். 100 கோடி வானவில் அப்படின்னு ஒரு படம் டீசர் வந்துருச்சு. 4 years ஆயிடுச்சு. அதை ரிலீஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். 2-3 மாசத்துல ரிலீஸ் ஆகும். என்ன டிலே இந்த மாதிரி? அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. வேற ப்ரொடக்ஷன் சைடு சில இது இருந்தது, இப்போ சால்வ் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை. ஏன்னா அது உங்க டீசர் பார்க்குறப்போ உங்க ஜான்ரால இருந்து அப்படியே டிஃபரெண்டா இருக்கிற மாதிரியான படம். அது உங்களுடைய ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வரும்போது அந்த படத்துக்கு இன்னும் வேல்யூ அதிகமா இருக்கும். அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிடுவோம் அந்த படம். கண்டிப்பா. மேம், இவ்வளோ கேட்டு கருப்பை பத்தி கேட்கணும் நான் சில விஷயங்கள். கருப்பு படத்துல உங்களுடைய ரோல் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க லீடாகவும் பண்றீங்க, லப்பர் பந்தில் ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர், இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டார் படத்துல சின்னதாக ஒரு கேரக்டர். அந்த படத்துல வந்து நீங்க எப்படி ஓகே சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லைக் எனக்கு எப்பவும் வந்து எல்லா டைப் ஆஃப் மூவிஸ், எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணணும். ஸோ இதுல கருப்புல மெயின்லி என்ன ரீசன்னா, நான் லப்பர் பந்துக்கு அப்புறம் இமீடியட்டா கமிட் ஆனது கருப்பு. ஸோ அந்த டைம்ல எனக்கு அது சேம் அப்பியரன்ஸ்ல இல்லாம, லப்பர் பந்து மாமன் அந்த அப்பியரன்ஸ்ல இல்லாம இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு
என்னோட வெர்ஷன் காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு நான் நினைச்சேன். ஓகே ஓகே பிகாஸ் கண்டிப்பா சூர்யா சார் படம்னா அது ஒரு Okay. வேர்ல்டு வைட் அதுக்கு ஒரு Okay. எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஐ திங்க் கேரளாலயும் விஜய் சாருக்கு அப்புறமா சூர்யா சார். ஆமா ஆமா. Okay. சோ அதனால எனக்கு வந்து இந்த மூவில நம்மளோட பிரசன்ஸ் வந்து இப்படி காமிச்சேன்னா ஓகே மேபி அது ஃபியூச்சர்ல ஏதாவது ரெஃபரன்ஸ், இப்போ சார் எப்படி லப்பர் பந்து பார்த்துட்டு கால் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு அப்பியரன்ஸ்ல இந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் எல்லாம் பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாரும் நம்மள கால் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டெடிகேஷன். ஆமா ஆமா. அண்ட் சம்டைம்ஸ் இப்போ நான் மோகன்லால் சார் படத்துல சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், மம்முக்கா கூட பண்ணியிருக்கேன். அது ஏன்னா எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணணும். ஒரு Okay. சீன்னா ஒரு சீன், ஓகே பட் நம்ம எல்லாம் ஸ்க்ரீன்ல பார்த்து அவ்வளோ அட்மையர் பண்ண பர்சனாலிட்டிஸ் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றது இந்த லைஃப்ல கிடைக்கிற அதுவும் ஒரு ஹாப்பினஸ். ஸோ சம்டைம்ஸ் எல்லாமே வந்து நமக்கே கிடைக்கிற நம்மளோட இது அது மட்டும் இல்லாம நம்மளோட பர்சனல் ஹாப்பினஸ் கூட ஒரு சில கேரக்டர்ஸுக்கு வரும்ல. அது Okay. மாதிரி எனக்கு சூர்யா சார் படத்துல இருக்கிறது ஒரு ஹாப்பினஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த நாங்க 4 பேர் சாங்ல உங்களுடைய டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல உங்க எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படத்துல வந்து இல்லையே அப்படின்ட்டு ஒரு வருத்தமும் அது இருந்துச்சு. நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா உங்களுக்கு இன்னும் சீன்ஸ் எடுத்தாங்களா நெகட்டிவ்? அது கொஞ்சம் போயிருச்சா? அது டியூரேஷனால அந்த சாங் சீன்ஸ் நிறைய அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சாங் வரல, பட் யூடியூப்ல அது நல்லா வந்திருக்கு, Okay. நிறைய பேர் பார்த்தாங்க. ஆமா ஸோ அதனால இப்ப நான் என்ன கோல் வச்சு இந்த மூவி கமிட் பண்ணீங்களோ ஓகே அது எனக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. ஓகே அந்த மாடர்ன் கெட்டப்ல என்ன பார்த்ததுனால இப்போ எனக்கு தெலுங்கு, கன்னடா ஆஃபர்ஸ் Okay. எல்லாம் வருது. ஓகே ஸோ என்னோட கோல் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா உங்க டெலிட் ஆயிருச்சு உங்களுடைய சீன். ஆமா. அந்த மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி சார் தான் சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அது இப்போ இந்த Okay. படத்துல கூட என்னென்ன தேவை, என்னென்ன வைக்கணும் வேண்டாம், அதெல்லாம் ஒரு டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்றதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. ஓகே நம்ம வந்து என்னோட சீன்ஸ் கட் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ரைட்ஸ் இல்ல. ஓகே ஓகே. இல்ல அப்படி கேட்கல. இல்ல அதுக்கு சாரியும் சொல்ல தேவையில்லையே. Okay, okay. அதனால அப்ப அவங்களும் அது சாரி எல்லாம் சொல்லல, இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. லைக் நம்ம தியேட்டர்ல உட்காரும் போது ஷாக் ஆக கூடாதுல்ல, அதனால இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப போயிட்டு இங்கடா காணோம். ஆமா ஆமா. ஓகே சார், அப்புறம் இன்னொரு கொஸ்டின். இப்போ நீங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்றப்போ வேற ஒரு ஆட்சி இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டுல. இப்போ வந்து ஆட்சி மாறி இருக்கு, வேறொரு முதல்வரா வந்து இருக்காரு. திரைத்துறைக்கும் மக்களுக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கையோட மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே அதை அவர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஓகே அவருடைய படங்கள் மாதிரியே அவருடைய ஆட்சி நல்லா வரும்னு நம்புறேன். ஓகே. திரைத்துறைக்கு எந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஸ்பெசிஃபிக்கா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே அது நாம எடுத்து எந்த அளவுக்கு நம்ம மினிஸ்டர்ஸ்கிட்ட இவங்ககிட்ட ரூல் பண்ணுறவங்ககிட்ட கொண்டு Okay. போகிறாங்களோ எந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட ஆணித்தரமாக கேட்குறோமோ அந்த அளவுக்கு அது நடக்கும். அது எங்கள் சைடில் இருக்கிற இவங்களும் அது பண்ணுவாங்க. ஸோ நல்லது நடக்கும் நம்புறேன். ஓகே சார். உங்களுக்கு கில்ட் ஏதாவது இருக்கா சார்? நிறைய இயக்குனர்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, நான் விஜய் சாருக்காக படம் பண்ணணும் தான் சென்னைக்கே வந்தேன், இந்த மாதிரியான வார்த்தைகளும் கேள்விப்படுறோம். உங்களுக்கு அவருடைய ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா? அது நிறைவேறாம போறதுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொன்னீங்களா? அது கதை ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சார்? இல்லை சார், நான் சொன்னதில்லை. ஓகே. ஆசை இருந்துச்சா பண்ணணும் அந்த மாதிரி? எனக்கு கத்தி படம் பார்க்கும்போதோ இல்லை துப்பாக்கி பார்க்கும்போதோ இந்த மாதிரி ஒரு நல்ல தீம் கூட இவர் அப்ரோச் பண்ணலாமே. ஓகே அப்படி தோணுச்சு. அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஓகே இல்லை மேம், நீங்க அவரு முதல்வர் வந்து எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நீங்க கேரளா, அங்க வந்து ஃபயரா இருந்திருக்கும் சாரோடைய ஃபேன்ஸ். லைக் எனக்கு பொலிட்டிக்ஸ் அதை பத்தி ரொம்ப பேச தெரியாது, பட் எனக்கு அவரை பர்சனலி என்னோட ஃபேவரட் ஆக்டர்னா விஜய் சார் ஓகே. தான். நான் So, உங்க அதனால- இன்டர்வியூஸ்லாம் பார்த்திருக்கேன். ஆமா. சோ அதனால இப்போ நீங்க கேட்ட மாதிரி எனக்கு அவங்க கூட நடிக்கணும் அதெல்லாம் ஆசையா இருந்தது. ஓகே இப்போ சிஎம் ஆயிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அன்னைக்கு Okay. ரிசல்ட் வர அன்னைக்கு நான் இது வரைக்கும் பொலிட்டிக்ஸ் பத்தி யோசிச்சதே இல்ல. பட் ஓகே என்னமோ அன்னைக்கு அந்த May 4th அன்னைக்கு நான் ரொம்ப ஆர்வமா இது பார்த்துட்டே இருந்தேன், என்னாச்சு. ஓகே சோ எனக்கு அது ஒரு பர்சனல் ஹாப்பினஸ், பிகாஸ் Okay. நான் ஒரு ஃபேன் கேர்ள். மத்தபடி பொலிட்டிக்கலா அதை எப்படி பாக்குறதுன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. Okay. பட் என்னோட பர்சனல் ஹாப்பினஸ்ல அவங்க சிஎம் ஆறுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் டெஃபினெட்லி அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஓகே தேங்க் யூ. ஸோ நான் அவர் கையில இருந்து இனிமே அவார்டு தான் வாங்க முடியும், ஓகே இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு. ஓகே கண்டிப்பா வாங்குவீங்க. ஆல் தி பெஸ்ட். சார், இன்னொரு கேள்வி. பரத் அவர்கள் காளிதாஸ் 2 ப்ரொமோஷன்ல
555 பற்றி ஒரு ஆங்கர் வந்து கேட்டிருந்தாரு. அப்போ உங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம், அந்த படம் வந்து சரியாக ரிசீவ் ஆகாது, இப்பயும் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்துட்டு டிவிஸ்லாம் பார்த்து நிறைய ரெகக்னேஷன் வந்துச்சுட்டு 555 பற்றி பேசலாம். அது எப்படி உங்களுக்கு இருக்குது? ஆடியன்ஸ் அப்போ ரிசீவ் பண்ணாதது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் எப்பயுமே எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து நாம் நிறையா என்ன சொல்கிறது, உழைப்பை போட்டதுனால நாம் கமிட்டடாக இருந்ததுனால ஒரு படம் ஓடாது. ஓகே. இந்த படம் ஓடுறதுக்கான விஷயம் அதில் பண்ணியிருக்குமான்னு மட்டும்தான் பார்ப்போம். அது கொஞ்சமாக பண்ணியிருந்தாலும் சரி, ஓகே, பண்ணியிருக்கோமா, ஓடுறதுக்கான விஷயம் பண்ணியிருக்கோம், ஓகே, அங்கே ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே. அதனால நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம். இல்லை, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருந்தா இப்படி ஓடாமல் இருந்திருக்காது. ஓகே, ஓகே. நீங்க எடுத்துக்கிறீங்க என் மேலேயும் அது இல்லைன்னா மக்கள் ஓகே. நீங்க கரெக்டா ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஓடும். நிறைய பேர் சொல்ல தயங்குற ஸ்டேட்மெண்ட் நீங்க ரொம்ப பிராங்கா என்ன நம்ம ஒளிச்சு வச்சாலும் மக்களுக்கு தெரியல. டே எதுக்கு அந்த மாதிரி அந்த படத்தை அதுக்கப்புறம் மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க சார். அந்த பேச எப்படி இருக்கு? மேபி அப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த டைம்ல ஓடுறதுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கணும், அது பண்ணியிருந்துருக்கணும். அது பண்ணல. இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு ஓடுறதுக்கு, டிவியில் ஓடுறதுக்கு, ஓகே, தியேட்டரில் ஓட வைக்கணும் அப்படின்னா தியேட்டரில் ஓடுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, தியேட்டர் ஆடியன்ஸுக்கு அதை நான் பணம் மிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வரும் சார். நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா வந்து ஆடியன்ஸை ப்ளேம் பண்ணுற காலமும் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஐ நெவர் ப்ளேம் ஆடியன்ஸ். அவங்க வந்து வெரி ஸ்மார்ட். ஓகே, வெரி ஸ்மார்ட். ஓகே. ஒரு படத்தை இன்டைரக்ட் டிசைட் பண்ணிருப்பான், நூறுசாமி பார்க்கணுமா வேண்டாமா. ஓகே, ஓகே. என்னை டீசர் வச்சு என்னுடைய படத்தை ஃபர்ஸ்ட் லுக் வச்சு அவன் டிசைட் பண்ணியிருப்பான், இந்த படத்தை பார்க்கணுமா வேண்டாமான்ட்டு. Such a brilliant audience. Okay. So I never underestimate them. So அவங்கள ஸ்பூன் ஃபீட் பண்ணவும் தேவையில்லை. ஓகே. பிகாஸ் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் பார்க்கறதுனால ஈஸியா வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். ஓகே. எந்த விஷயம் நம்ம வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, நிறைய ஃபிளாஷ்பேக் கட்ஸ் அதெல்லாம் போய் அது ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கான இப்போ அந்த பேட்டர்ன் எல்லாமே இல்லைன்னா கூட ஆடியன்ஸுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ஸோ அதனால சார் சொன்ன மாதிரி அந்த ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலே போதும். அந்த 2 hours அவங்கள உட்கார வச்சு அதை பார்த்து ரசிச்சு வெளியில வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மூவி ஹிட் ஆகும். ஓகே. நாம சொல்றது எல்லாத்தையும் அவன் கேட்க மாட்டான். நாம சொல்றத அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னாதான் அவன் கேட்பான். கரெக்ட். அதை நாம சொல்றோமா, அங்க ஜெயிக்கிறோமா, அதுதான் விஷயம். எந்த ஒரு கிரியேட்டர் ஆடியன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்களுடைய விக்டரி ரொம்ப பெருசா இருக்கும். நான் ஆல் தி பெஸ்ட் உங்க ஃபிலிம்க்கு. அது மட்டும் இல்லாமல் லப்பர் பந்துலேருந்து மேம நீங்கள் அழைச்சிருந்தது மட்டும் இல்லாமல் ஜென்சன் திவாகர் அவரையும் வந்து காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இந்த படத்தில்? அங்கங்கே சிரிக்க வைப்பார் உங்களை. ஓகே. அங்கங்கே சிந்திக்கவும் வைப்பார். ஓகே. பரவாயில்ல, இந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ணுது நல்ல விஷயங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வில்லேஜ் ட்ராமாஸ் நிறைய இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நிறைய அதுலேயும் வருது, தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்தில் ஸ்பெஷலாக இருக்குது, நீங்கள் இதை பார்க்கலாம் அப்படின்னு மக்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். அச்சு அசலா வில்லேஜில் இல்லை கிராமத்து பெண்ணொருத்துடைய மனசு ஓகே இந்த படத்தில் முழுக்க வெளிப்பட்டிருக்கு. ஓகே. அது வந்து இந்த தமிழ்நாட்டில் இல்லை, சவுத் இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களை சார்ந்த மகன்களை மகன்களை மகள்களை எல்லாரையுமே ஒரு உழுக்கும். ஓகே. கொஞ்ச நேரம் அம்மாங்களை பற்றி யோசிக்க வைக்கும். ஓகே. அந்த விதத்தில் இந்த நூறுசாமி ரொம்ப முக்கியமான படம். ஓகே. மதர்ஹுட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், பட் சம்டைம்ஸ் அதே மதர்ஹுட்டை வச்சு நம்ம அந்த உமனோட லைஃபை வந்து ஃபுல் ஸ்டாப் போடுறதுக்கும் அதை மதர்ஹுட் ஒரு ரீசனாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த விமனுக்கான மதர்ஹுட்டாக இருக்கட்டும், இல்லை ஓகே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அதனால இப்படி, இந்த ஏஜ் ஆயிடுச்சு அதனால இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்மளே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நடக்குது. 2026 அது நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஆடியன்ஸுக்கும் இது கனெக்ட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் என்ன சொல்றது, விமென்ஸ் பத்தி, அவங்களோட மைண்ட், அவங்களோட ட்ரீம், அவங்களோட டிசைர் பத்தி நீங்களும் அது விமன் கூட இருக்கலாம், மென்ஸ் மட்டும் இல்லை விமன் கூட இருக்கலாம், அவங்களும் சம்டைம்ஸ் கவனிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க.
என்ன நடக்குது உங்கள் சொசைட்டியில், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கைண்டாக இருங்க. அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் வரும் இந்த மூவி பார்க்கும்போதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய இந்த ட்ரெய்லர், போஸ்டர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நான் இந்த படத்தில் உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறமா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட் சன் தான். எனக்கும் எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணுறோம். உங்களுடைய இந்த 100 சாமி 100 நாளுக்கு மேலே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஸோ ஜூன் 19th எல்லாரும் பாருங்க. ஓகே, நீங்கள் சொல்லிடுங்க. ஜூன் 19 அன்னைக்கு ஒரு நல்ல படம் வருது. அது உங்களை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும், யோசிக்க வைக்கும். டோன்ட் மிஸ் தட். June 19th. Thank you.